ஓம் திருச்சிற்றம்பலம். இடறினும் தளரினும் எனதொடு நோயே தொடரினு மூன கடல் தொழுதெழுவேன் கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 28ஆம் நாள் 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நாம் தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு இறையருளும் குருவருளும் பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவருடைய அன்பும் ஆசியும் நமக்கு கிடைக்கின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று பானுவாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு சிறந்த நாள். இந்த சூரிய பகவானுடைய வழிபாடு என்பது நம்முடைய உடல் ரீதியாக நமக்கு ஏற்படுகின்ற எல்லா விதமான நோய்களையும் விளக்கக்கூடியது. அதிகாலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது யாரெல்லாம் சூரிய நமஸ்காரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்கள் விலகிவிடும், எலும்பு சம்பந்தமான நோய்கள் விலகிவிடும், இரத்த சம்பந்தமான நோய்கள் அகன்றுவிடும். இதெல்லாம் நம் முன்னோர்கள் கண்டு அனுபவித்து காலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய நமஸ்காரம் செய்து கொள்வார்கள். அவ்வாறு செய்வதற்கு சிறந்த நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் பல்வேறு சிவனாலயங்களிலே ஏனைய ஆலயங்களிலே சிவலிங்க பெருமான் இருந்தாலும் நந்தியம்பெருமான் இருந்தாலும் இந்த பிரதோஷ விரத பூஜை வழிபாடுகள் நடைபெறும். இந்த பிரதோஷ காலத்திலே அங்கே நடைபெறுகின்ற பூஜைகள் நந்தியம்பெருமானத்திலே இருந்து சிறப்பான தீபாராதனைகள், நந்தியம்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று பிரதோஷ உற்சவம் நடைபெறும். பொதுவாக அன்றைய தினத்திலே நாம் அந்த பிரதட்சணம் செய்கின்ற பொழுது நந்தியம்பெருமானத்திலிருந்து ஆரம்பித்து பலமாக வந்து கோமுகை வரையிலே வந்து மீண்டும் இடமாக நந்தியம்பெருமானத்தில் வந்து மீண்டும் பலமாக, இவ்வாறு 3 முறை பலமாகவும் இடமாகவும் பிரதட்சணம் பண்ணுகின்ற ஒரு சிறப்பு இந்த சோம சூத்திர பிரதட்சணம் என்கின்ற பெயரோடு விளங்குகின்ற இந்த பிரதோஷ காலத்திலே அந்த வழிபாடுகள் நடைபெறும். அவ்வாறு அங்கே பொதுவாக நந்தியம்பெருமான் சதா இறைவனை பார்த்து கொண்டிருப்பார். அவருடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற காலம் இந்த பிரதோஷ காலம் என்கின்ற வகையிலே அங்கே நந்தியம்பெருமானத்திலே விசேஷமான பூஜை நடைபெற்று பிரதோஷ மூர்த்தி வலம் பெறுவார். அவ்வாறு வலம் பெறுகின்ற பொழுது பிரதோஷ காலத்திலே 3 முறை வலம் பெறுகின்ற ஆலயங்களும் ஒரு சில இருக்கின்றன, 1 முறை வலம் பெறுகின்ற ஆலயங்களும் உண்டு. அவ்வாறு வலம் பெறுகின்ற பொழுது 3 முறை வலம் பெறுகின்ற ஆலயம் என்றால் முதல் வலம் பெறுகின்ற பொழுது வேத பாராயணங்கள் ருத்ர பாராயணங்களோடு சுவாமி வலம் பெறுவார். 2வது முறை தேவார திருவாசகங்கள் சிவபுராணம் ஓதிய வண்ணம் வலம் பெறுவார். 3வது பிரதட்சணம் மங்கள வாத்தியங்களாகிய தவில், நாதஸ்வரம், சங்கு, செகண்டி போன்ற வாத்தியங்களோடு வலம் பெறுகின்றது உண்டு. 1 முறை வலம் பெறுகின்ற பொழுது இவையெல்லாம் சிறப்பாக அங்கே அடியவர்கள் பின்னே சென்று அடியளந்து சென்று இறைவனை பிரார்த்தனை செய்த வண்ணமாக இந்த பிரதோஷ காலத்திலே பூஜைகள் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்ற ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்கின்ற பொழுது சகலவிதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய காலம்
பிரதோஷ காலம். அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த பிரதோஷ காலத்திலே நாமும் சிவனாலயங்களிலே சென்று அங்கே செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு நாம் போகக்கூடாது. அபிஷேகத்துக்கு பால் கொண்டே கொடுக்கலாம், அர்ச்சனைக்கு வில்வம் கொண்டு போய் கொடுக்கலாம். எதுவெல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றை கொண்டு எதுவுமே முடியவில்லையா, நல்ல மனதோடு நாம் சென்று அந்த பிரார்த்தனை செய்தாலே இறையருள் பூர்ணமாக கிடைக்கும் என்று பிரார்த்தித்து அனைவருக்கும் டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.